மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்ல இப்போது முழு இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பி இருப்பதான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகுவை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதுல அவருடைய சிசேரியாவில் இருக்கின்ற இல்லம் பாரிய சேதத்துக்கு உள்ளான செய்தி சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது மட்டுமல்லாம இப்போது இஸ்ரேலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து பல்வேறு தரப்பினர்கள் இப்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாவுக்கு என்ன ஆனது, அவர் இப்போது எங்க இருக்கிறார், பலத்த காயலுக்கு ஆளானாரா அல்லது படுகொலை செய்யப்பட்டாரா அல்லது பயத்தில் பதுங்குகுழியில் இருக்கிறாரா என்ற எந்த ஒரு செய்தியையும் இப்போது இஸ்ரேல் அரசு வெளியிடாமல் மௌனம் காக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துல பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகையும் சந்திப்புக்குமான ஏற்பாடுகள் இருந்த இந்த சூழல்ல அந்த ஒரு சந்திப்பும் அந்த ஒரு விஜயமும் இப்போது திடீரென ரத்து செய்யப்பட்டதும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு என்ன ஆனது என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாக்குதல் குறித்து உடனடியாக பரந்துபட்ட விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை அரசு விட்டதுக்கிழங்க இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஜையாத் 107 என்ற ரக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் 3 ஏவப்பட்டதாகவும் அதில் 2 வழிமறித்ததாகவும் ஒன்றுதான் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தாக்குதலை மேற்கொண்டது ஈரானுடைய ஆதரவு படையாக இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது இஸ்ரேல் தரப்புல உறுதி செய்யப்பட்டிருக்கு. சையத் 107 வகை இந்த ட்ரோனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாக உளவு தகவல்களை சேகரித்து உரிய இலக்கை துல்லியமாக சென்று தாக்குதல் நடத்துவதில் வல்லமை உள்ளது என்றும், குறித்த எல்லைக்குள் பிரவேசித்து விட்டால் அங்கிருக்கின்ற அபாய மணிகள் அடிக்காமல் விடுகின்ற அதுவாக செயலிழக்கின்ற ஒரு செய்தியும் பதிவாக இருக்குது. அப்படியான ஒரு செய்தியையும் அவங்க கண்டுபிடிச்சதாக இப்போது இஸ்ரேலுடைய தரப்பு சொல்லுகிறது. இதை வான்பரப்பில் இருக்கின்ற பாதுகாப்பு கருவிகளால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவைகளுக்கு சிக்காமலே இலக்கை அடைந்து தாக்குதல் நடத்துகின்ற வலிமை உள்ளதும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு ட்ரோன்களை வைத்துத்தான் இப்போது ஹிஸ்புல்லாக்கள் இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தியதுல அவருடைய வீடு பாரிய சேதத்துக்கு உள்ளாகி இருக்கு. மற்றொரு இலக்கின் மீது இந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதுல ஹைஃபாவில் இருக்கும் இஸ்ரேலுடைய இராணுவ பயிற்சி முகாம் மீது தாக்குதல் நடத்தியதுல 4 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டதோடு 100க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த செய்தியையும் இப்போது இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தாக்குதலையும் நடத்தியது ஜையாத் 107 என்ற ரக ட்ரோன்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது இஸ்ரேலுடைய தரப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவினர் வாது சாதிக்கனுடைய 34வது அலை தாக்குதலை மேற்கொண்டதுல இஸ்ரேலுக்கு பயங்கரமான சேதங்கள் உண்டானதாகவும் அதில் மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய ரமத் டேவிட் என்று சொல்லப்படுகின்ற விமானப்படை தளமும் ஹைஃபாவில் அமைந்திருக்கின்ற விமான நிலையமும் அதே போல தெல் அவீவ் நகரிலே கிழக்கில் அமைந்திருக்கின்ற ஏவுகணை தளமான பெனி பார்க் பாரிய அளவுல சேதத்துக்கு உள்ளானதாகவும் அதே போல அமெரிக்காவுடைய மிக முக்கியமான அல் தப்ரா அல் ஜுபைர் என்று சொல்லப்படுகின்ற 2 விமானப்படைகளுக்கு சொந்தமான தளங்களும் பாரிய அளவுல தாக்குதலுக்கு இலக்கானதாக இப்போது ஈரானுடைய ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுடைய ஹைஃபா பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், சேமிப்பு நிலையங்கள், எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள், அதே போல சேமிக்கும் தளங்கள் என்று பல்வேறு இடங்களுக்கு பாரிய அளவிலான தாக்குதல்களை இப்போது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினரும் ஹிஸ்புல்லாக்களும் சேர்ந்து இணைந்து தாக்குதல் நடத்தியதில் எண்ணெய் வளங்கள் முற்றாக சேதமுற்றிருப்பதாகவும் அழிக்கப்பட்டிருப்பதான செய்தியையும் இப்போது இஸ்ரேல் தரப்புல உறுதிப்படுத்தியதோடு ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது எண்ணெய் வளங்கள் மீது இலக்கு வைத்து நீங்கள் தாக்குதல் நடத்தீங்க, அதற்கான பதிலடிதான் இது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிரட்டலாக சொல்லி இருப்பது சர்வதேச ஊடகங்களுடைய செய்தியினுடைய தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதையும் பார்க்க முடிந்தது. ஹொர்முஸ் நீரிணை மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய 5 தளங்களின் மீது நேற்றைய தினம் ஈரான் தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய ஒரு பிராந்தியத்தில் பதட்ட சூழ்நிலை மேலும் அதிகரித்ததான செய்திகளும் ஈரானுடைய ஏவுகணைகளும் அதே போல ட்ரோன்களையும் பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் நடத்தி முடித்ததாகவும் ஏவுகணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொர்முஷஹர், அதே போல ஹைபர் சோனிக், அதே போல ஹைபர் செக்கன், அதே போல இமாத் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீனத்துவம் உள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் எமது உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் தான் இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது. இதற்கு பின்னால் ஓயாத
அலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஹாத்தமுல் அன்பியா உடைய செய்தி தொடர்பாடல் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தார். இது குறித்து எந்த ஒரு விடயங்களையும் இப்போதைக்கு அமெரிக்க தரப்பிலோ இஸ்ரேல் தரப்பிலோ கருத்துரைக்காமல் இருப்பது என்பது அடக்கி வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இப்போது ஈரானுடைய மூர்க்கத்தனமான தாக்குதல்களுடைய படலங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. பழிவாங்கும் படலம் ஆரம்பித்திருப்பது என்பது இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியையும் உருவாக்கியிருக்கிறது என்பதுதான் சர்வதேச அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக பார்க்க முடிகிறது. ஹுர்முஸ் ஜலசந்தியை ஊடுருத்தி செல்லுகின்ற கப்பல்களுக்கு தாம் பாதுகாப்பு வழங்குவதாகவும் அமெரிக்கா வாக்குறுதி அளிச்சிருக்கு. ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க ஐயா வாங்க, உங்களோட வருகை தான் எதிர்பார்த்திருக்கிறோம், எமது அடி எப்படி இருக்கும், பாதுகாப்புக்கா நீங்க வரீங்க, உங்களை யார் பாதுகாக்கிறா அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு நேரத்தையும் சமயத்தையும் தான் காத்திருக்கிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி எமது அடி எவ்வளவு பலமாக இருக்கிறது பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் அமெரிக்காவுக்கு ஈரான் இப்போது விட்டிருக்கு. மேற்கொண்டு ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது விரோதிகளுக்கு 1 லிட்டர் எண்ணெய் கூட கொடுக்க மாட்டோம், ஏற்றுமதி செய்வதற்கு விடமாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தாங்க. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிக முக்கியமான நகரங்கள் மீது சரமாரியான வான்வழி தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதனால் பல்வேறு இழப்புகளை இப்போது ஈரான் சந்தித்து வருவதில் மிக முக்கியமாக உட்கட்டமைப்புகள் சேதம் அடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்த இதுவரைக்கும் 1300க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டதோடு 10,000க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. அமெரிக்காவுடைய தரவுகளும் கணக்குகளும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்துடைய ஆரம்ப கட்டத்தில் வெடி மருந்துகளுக்காக மட்டும் 560 கோடி அமெரிக்க டாலர்ஸ் செலவான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கிடையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியையும் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. டெல்டா கோர்ஸ் இப்பொழுது ஊடுருவியதாகவும் சமூக ஊடகங்களில் பார்க்க கிடைத்தது. இது குறித்து என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 173 அமெரிக்க இராணுவ வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும், அதே போல இதில் 6 ஜெனரல்கள் இருப்பதாகவும், 32 மொசாட் உளவாளிகளும், அதே போல 198 விமானிகளும் பிடிபட்டிருப்பதாகவும் சிறைபிடிக்கப்பட்டதாகவும், 17 அணு உற்பத்தி விஞ்ஞானிகள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை செய்தி வெளியிட்டதாகவும் பார்க்க கிடைத்தது. இந்த ஒரு செய்தி குறித்து தேடி பார்த்ததுல இப்படியான ஒரு சம்பவம் பதிவாக இல்லை. ஈரான் தரப்பிலும் அது உறுதிப்படுத்தப்படலை. அதே போல பெண்டகனும் அதை உறுதிப்படுத்தலை. எமது வீரர்கள் களமிறக்கவும் இல்லை, அவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பெண்டகன் சொல்லி இருப்பது இந்த ஒரு விஷயம் போலியானது, வதந்தியானது என்ற ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. டெல்டா ஃபோர்ஸ் அங்கு ஊடுருவது என்பது கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அனைத்துமே அது வதந்தி போலியானது என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக காண கிடைத்தது. எனவே இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவ்வப்போது வெளிவருவதும் ஊடகங்களில் கவனத்தை ஈர்ப்பதும் சமூக ஊடகங்களில் தீயாய் பரவதையும் பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கலை. அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருந்தால் உண்மையாகவே ஈரானுக்கு அது மிகப்பெரிய ஒரு பலமாகவும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் மிகப்பெரிய இடியாகவும் பின்னடைவாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில். இருந்தாலும் இப்போதைக்கு பணப்பள்ளத்திலும் பொருளாதார ரீதியாகவும் பின்னணியில் இருக்கின்ற ஈரான் இந்த தாக்குதலில் வீரியம் கொண்டு அதனுடைய கை ஓங்கி இருப்பது தான் தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் எப்போதும் எமது பிரார்த்தனை இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்த யுத்தம் நிறைவுக்கு சமாதானம் மலரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.